சேகர்பாபு பாத்தீங்கன்னா அந்த அரசின் மீது கோபம் அதிகமாச்சுன்னா சேகர்பாபுடைய தாடி பெருசாயிட்டு இருக்கும். மக்களுக்கு நீங்க பாத்துக்கலாம், சேகர்பாபு அந்த தாடி சைஸை வச்சு அப்ப திமுக அரசு பிரச்சனையில் இருக்கு. ஏன்னா அப்பதான் ஆன்மீகவாதியார் மாறுவார். நேற்று மேட்டுப்பாளையத்தில் விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் சேகர்பாபுவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். சேகர்பாபு பாத்தீங்கன்னா அந்த அரசின் மீது கோபம் அதிகமாச்சுன்னா சேகர்பாபுடைய தாடி பெருசாயிட்டு இருக்கும். மக்களுக்கு நீங்க பாத்துக்கலாம், சேகர்பாபு அந்த தாடி சைஸை வச்சு அப்ப திமுக அரசு பிரச்சனையில் இருக்கு. ஏன்னா அப்பதான் ஆன்மீகவாதியார் மாறுவார். ஐயப்ப முன்னாடி போய் நிற்பாரு, அழுவாரு, அதை 2 ஆங்கிள் போட்டோ பிடிச்சு சோசியல் மீடியால போடுவாங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் கோயில் அழுகுறாரு பாருங்க. இதெல்லாம் நீங்க நல்லா உத்து கவனிக்கணும், எவ்வளவு ஆழமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், நீங்களும் நானும் சாதாரணமா எங்கேயாச்சும் போய் திருச்செந்தூர் கியூல நிற்போம். என்னங்க 4 மணி நேரமா கியூல நிக்கிறோம், கொஞ்சம் வேகமா திறந்துருங்கன்னா, திருப்பதி போனா ஒரு நாள் நிற்பேன், என் தமிழ்நாடு 4 மணி நேரம் நிற்க மாட்டியா? இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு. ஆனால் நீங்கள் நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே. 2026 நம்முடைய தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். நீங்க அதை தீர்மானம் பண்ணணும். தமிழகத்திலே நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும். நீங்க அதை முடிவு செய்யணும். உங்க வாக்கு மட்டும்தாங்க ஐயா, வாக்கை தவிர நமக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது. ஓட்டுக்கு மட்டும்தான் மரியாதை. 2 டைம் தான் மரியாதை கொடுப்பாங்க. ஓட்டு போட்டா அன்னைக்கு அண்ணன் கையை காலா நினைச்சுக்கிறேன், காலை கையா நினைச்சுக்கிறேன், கை தானே, கால் தானே, அன்னைக்கு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, கையும் காலையும் காட்டுங்க. 5 வருடத்துக்கு ஒரு முறை சாமானியனுக்கு மரியாதை கிடைப்பது ஓட்டு போடுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தாங்க ஐயா உங்களுக்கு எனக்கு மரியாதை. மிச்ச நாள மரியாதையே கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.